தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். நீண்ட கால பந்தம். இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திராவிட இயக்கம் நல்லா இருக்கணும், திராவிட இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு திமுக வலுவாக இருக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்கிய மதிமுக வைகோ அவர்கள் இன்னைக்கு கூட்டணியை விட்டு கை கழுவி சென்றிருக்கிறார்கள். மறுபக்கத்துல கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் திமுகவை ஜெயித்து விட முடியுமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திருமாவளவன். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா திடீரென பார்த்தா திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக அதிமுக திமுகவுடைய ஆதரவுடன் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்க பின்னணி என்ன அப்படின்ற கேள்வி எழுகிறது. இதோ விளையாடுக்க நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், விலகி இருக்கிறது மதிமுக. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிப்பு. பொதுக்குழுவை கூட்டி அந்த மண்டபம் அளவுக்கு தான் கட்சின்னு சொன்னாங்க. அது போல ஒரு மண்டபத்திலிருந்து பொதுக்குழுவை நடத்தி வெளியேறி இருக்கிறது மதிமுக. தனித்து விடப்படுகிறதா திமுக? போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. தனித்து விடப்படும் போல அது அடுத்த தேர்தல் வரும்போது என்ன நிலவரங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் தேமுதிக பாக்கி இருக்குது, இன்னும் மனிதநேய மக்கள் கட்சி பாக்கி இருக்குது, இது மாதிரி சில கட்சிகள் மக்கள் நீதி மையம் பாக்கி இருக்குது, இது மாதிரி சில கட்சிகள் இருக்கிறாங்க. அது என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கணும். ஸோ இன்னைக்கு திமுக கூட்டணி இல்லாமல் தனி கட்சியாக தனித்து விடப்பட்டதாக இல்லை. சிலர் இருக்கிறாங்க, பலர் வெளியேறி இருக்காங்கிறத கவனிக்கிறோம். திமுகவால் அதிகம் பாதிக்கப்பட்டது 3 டாப் 3 பட்டியல் போட்டிங்கன்னா காங்கிரஸ், எம்ஜிஆர், மதிமுக, வைகோ அப்படின்னு நீங்கள் போடணும். அதில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்டது, பிறகு எந்திரிச்சு வந்துடுவாங்க பொலிட்டிக்கல். எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லி தூக்கி விட்டாங்க, அதுவும் பொலிட்டிக்கல். ஆனால் கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டவர் திரு வைகோ அவர்கள். அதாவது கலைஞருடைய உயிருக்கு விடுதலை புலிகளோடு இணைந்து ஒரு சதி செய்திருக்கிறார் அப்படின்னு உளவுத்துறை எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அப்படின்னு ஏடிஎம்கே பீரியடில் 91, 96, 94 வாக்கில் எங்களுக்கு உளவுத்துறை சொன்னாங்க, தலைமைச் செயலர் கூட்டு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை திரு கலைஞர் வெளியிட வைகோ பதறி அடித்து அவர் ரொம்ப நொந்து போய் கட்சியிலேருந்து வெளியேறினாருங்கிறத பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். அவருடைய உருவப்படங்கள் எல்லாமே இன்னமும் கலிங்கப்பட்டியில் திரு வைகோருடைய வீட்டில் இருக்குது. அதாவது வைகோ இது மாதிரி கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதுக்கு நொந்து போய் அப்போ ஏடிஎம்கே கூட சேர்ந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணார். 96 பெரிய தோல்வி. பிறகு ஏடிஎம் கூட சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணார். 98, 99 சுதாரிச்சிட்டாரு. வாஜ்பாய் கூட அத்வானி கூடலாம் இருந்து இரட்டை குழல் துப்பாக்கி கூட நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு அதிமுகவும் செயல்படுனாரு. திரும்ப பொட்டால செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைகோ உள்ள வச்ச போது அப்புறம் கலைஞர் போய் நேர கேட்டுட்டாருங்கிறக்கா வந்தார். அப்போ அவங்க தொடர்ந்துட்டு இருக்கு. 2009 இறுதிக்கட்ட ஈழப்போரின் போது திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் 2006-11 அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை எல்லாம் சிதைக்கப்பட்டது அப்படின்னு பிறகு பதிவு செய்திருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களுடைய தாயார் அவங்கள கூட தமிழ்நாட்டுக்குள்ள மண்ணை மிதிக்க அலோவ் பண்ணல, ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் அப்படியே மாற்றி விட்டாங்கிறத பெரிய இதாக சொன்னார். அண்டு ஸ்டாலின் மீதான பொறாமை தான் இவர் வெளியேறியதற்கே காரணம் அப்படின்னா அன்னைக்கு பேசப்பட்டது. அடுத்த வாரிசாக வைகோ வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குடும்பத்துக்குள்ளேருந்தே ஒரு வாரிசு கிளம்புவதா அப்படிங்கிறதா வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் கிளம்பினார். பிறகு திரு துரை வைக்கவே தன்னுடைய கட்சியில் கொண்டு வந்தாருங்கிறது வேற ஒரு விஷயம். அப்போ வாரிசு அரசியலுக்கு எதிராக வெளியே கொண்டு வந்தபோது கடுமையான விஷயங்களை ஸ்டாலின்ட்ட ஈழ பிரச்சனை பற்றி கேட்டால் சிலோனா அப்படின்னு கேட்பாரு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கலைஞரை கொண்டு வந்ததே ஸ்டாலின் தான் சொல்லாத விமர்சனங்கள் கிடையாது. அதற்கு பிறகு நம்முடைய அரசியலில் இறுதி கட்டம் அப்படின்னு அவர் ஒரு சிந்தனை நம்ம இனிமேல் செட்டில் ஆயிடுவோம், இனிமேல் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் திமுகவோட முழுசாக நாம் ஒரு பேட்டியில் கேட்குறோம். அந்த மாதிரி நீங்கள் திமுக கூட இப்படி சர்வபரித்தியாகம் பண்ணி ஐக்கியமாகவே ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நீண்ட தூரம் கடந்து வந்து விட்டோம், இனிமேல் நம்ம வேறு செய்வதற்கு எதுவும் இல்லை, நம்ம நல்லதோ பொல்லதோ நம்ம இணைந்தான் பயணிக்கணும்னாரு. பகிரங்கமாக கடைசி நாள் வரை நான் தோல் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். கலைஞருக்கு ஸ்டாலின் கூட துணை நிற்பேன் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் எல்லாமே சொன்னார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு வைகோ அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். உணர்ச்சியை ஏற்றி விடக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். ஆனால் மதிமுக என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப திட்டமிட்டு தெளிவாக அரவணைச்சு முழுதாக முடித்து வைக்கப்பட்டது. திரு மல்லை சத்யா ரொம்ப ரீசெண்டாக கட்சி விட்டு வெளியேறும் போது கூட அதற்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி திரு வைகோ குற்றம் சாட்டார், மதிமுகவில் இருந்துகிட்டே திமுகக்காக வேலை பார்த்தவர் மல்லை சத்யா அப்படின்னார். அப்போ மல்லை சத்யா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டது புரிந்து கொள்ள முடியுது.
ஆனால் திமுக இதை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திமுக ஒரு விமர்சனங்களையோ ஒரு கண்டனத்தையோ ஒரு அதிருப்தியோ தெரியப்பட்டிருக்க வேண்டாமா? அது நடக்கலையா, என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ரொம்ப கடந்த தேர்தல் 2021 பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் வேறு மாதிரி, மதிமுக மட்டும் வேறு மாதிரி நடத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு மட்டும்தான் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுங்கிறது, உள்ளே கம்மியான சின்னம் தொகுதி கொடுக்கப்பட்டு. இந்த முறை அதே மாதிரி தான் மற்றவங்களுக்குலாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. அவரே வந்து இப்ப ரொம்ப சமீபமா சொன்னது போல தேமுதிகவுக்கு வந்து 10 கொடுக்கறதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் 8 கொடுக்கறதுன்னா, இருந்ததெல்லாம் கூட கொடுத்துட்டு அதே அளவுக்கு வெற்றி பெற்ற இவங்களும் 2 சீட்டு வெற்றி பெற்றாங்க. விடுதலை சிறுத்தை 2 சீட்டு வெற்றி பெற்று 2 கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றாங்க. 2 கம்யூனிஸ்டுக்கும் கூட கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட இவங்களுக்கு குறைச்சு பழைய 6 கூட கொடுக்கல. அப்போ வந்து புதுசா வந்தவங்களுக்கு 10 சீட்டு. அதுதான் அது தேமுதிக தான் சொல்றாரு. அப்போ வந்து திட்டமிட்டு மதிமுக வந்து மெதுவாக கரைக்கப்பட்டு கொண்டே திருதிரா ஸ்டாலிங்கனம் போல அது வந்து கொஞ்சமா கரைக்கப்படுதுன்னு பாக்குறோம். இப்ப கூட இருக்கிற 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ அந்த பக்கம் போயிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தல் சந்திக்கணும், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நம்முடைய அட்ராசிட்டி உட்பட பல இடங்களில் செய்தி போட்டிருக்கோம். இவங்க வந்து 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லி அவசரப்படணும், நான் சொல்லும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ தான் வந்து நிற்கிறாரு பொதுக்குழுக்கு, இன்னொரு எம்எல்ஏ வரல அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து திமுகவுடைய தொடர்கிறாரா? ஏன்னா உதயசூரியன் சின்னம் தான் போட்டிட்டு இருக்காங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு வந்து ஆபத்து கிடையாது, அவர் நிற்பாரு. அப்ப இன்னொருத்தர் வந்து ராஜினாமா பண்ண போறாரு, என்ன செய்யணும்? ஸோ தெளிவா திமுக கூட இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க, வித்தவுட் எனி டவுட். அவங்க தாவேக்கா கூட தான் போறாங்க அப்படிங்கிறதுல எந்த குழப்பம் இல்லை, வித்தவுட் எனி டவுட். ஏடிஎம்கே கூட போறது இல்லை, அதனால தாவேக்கா கூட தான் போறாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுல வந்து தன்னுடைய தகப்பனார் வந்து திமுகவால திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிற ஆழமான சிந்தனை திரு துரை வைகோக்கு உண்டு. மதிமுக ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்திருக்க வேண்டியது, பிறகு வந்த இயக்கங்கள்லாம் பெருசா வந்துருச்சு. ஆனா மதிமுக அங்கேயே நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. அப்பா வந்து ஒரு பெரும் போராளி, ஆனா அப்பாவுக்கு வந்து கிடைச்சிருக்க வேண்டிய சமூக மரியாதை கிடைக்காம போயிருச்சுங்கிற இயக்கத்துல அவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேனா இருந்து ஃபுல்லா அப்படி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தவர். ஐடிசி உள்பட சிகரெட் கம்பெனி உள்பட பல விஷயங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய அளவில் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அத்தனை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருந்தாரு. அதோடைய திடீர்னு ஒரு ஜம்ப் தான். அவர் அவர் ஆர்வமே கிடையாது, நாங்கள் முன்னாடி இருந்து பழக்கம் நமக்கு, ஆனால் அரசியல் இன்ட்ரெஸ்டே கிடையாது, பட் தெளிவான பார்வை உண்டு. அப்போ வந்து தெளிவாக அவர் தான் இவ்வளோ இறங்கினோடனே அது வந்து மொத்தமாக முடிஞ்சு போய் இப்போ வந்து அவருடைய அடுத்த தலைமுறை பாலிடிக்ஸ் கையில் எடுக்கிறாருங்கிறனால அவர் விஜய் கூட நம்ம போகிறதா ரொம்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு திரு வைகோரில் வீட்டில் போய் பார்த்தா பார்க்கணும். அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக அதுக்கு கிரீன் சிக்னல் திரு விஜய்ட்டு வந்து கிடைச்சிட்டதையும் அதனால இவங்க கூட்டிலிருந்து வெளியேற்றதையும் பார்க்குறோம். அதனால திமுக தனித்து விடப்படுகிறதானா கட்டாயமா ஒரு இழப்பு தான், வித்தவுட் எனி டவுட். அது வந்து ஆனால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். ஏற்கனவே கூட 4-5 கட்சிகள் இருக்கிறாங்கனால திமுக இது வரைக்கும் தனித்து போட்டிக்கிட்டது இல்லை. ஆனாலுமே கூட அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறதுல அவங்க வந்து பெருசா குறை வச்சது இல்லை. நான் வந்து அது நிதியோ ஆதரவோ தோழமையோ மற்றெல்லாம் எப்படி கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்தா செஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து தனித்து விடப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து ஐசோலேட் ஆக்கப்பட்டதா அப்படிங்கிறது பிறகு வரக்கூடிய தேர்தல் தான் தெரிய வரும். ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஓகே, ஒரு பக்கம் இது ஒரு பிரிவாக இருக்க, மறுபக்கத்துல ஒரு டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நக்கல் நையாண்டிக கலந்த ஒரு ஸ்டஃப்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. ஏஎன்ஐக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல சொல்றாரு, இந்த வெளியேறாங்க, தனித்து நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க கட்சி விஷயம். ஆனா இந்த 60 தொகுதிகளையும் அவர்கள் கூட்டணியின் ஆதரவுடன் வென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற திமுகவின் 60 தொகுதி எம்எல்ஏக்களும் கூட்டணியின் ஆதரவுடன் வென்றிருக்கிறார்கள். கூட்டணி இல்லாமல் அவங்களால எப்படி இவ்வளவு வாங்க முடியுன்றது எனக்கு ஐடியாவே இல்லை, தெரியல. அது இனிமேல் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்றது ஐ டோன்ட் நோ ஹவு தே கேன் ரிவைவ் தேர் பார்ட்டி ஆஸ் த ரூலிங் பார்ட்டி இன் ஃபியூச்சர். ஆளுங்கட்சியாக கூட்டணி இல்லாமல் இனி வருங்காலத்தில் வர முடியுமா என்பது, திமுக வர முடியுமான்றது எனக்கு தெரியல. எனிஹவ் இட் இஸ் தேர் ஓன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு திரு திருமாவளவன். கூட்டணி தயவில்லாமல் திமுக வெல்ல முடியாது அப்படின்றது அதிமுக உட்பட பாஜக உட்பட பல கட்சிகள் சொல்லியிருக்கு. விமர்சனமாவே இது அரசியல் களத்தில் அதிமுக கூட தனித்து நின்றுருக்கு, நீங்க தனித்து நின்றுருக்கீங்களா அப்படின்னு திமுக பார்த்த கேள்விகள் போயிருக்கின்றதை பார்க்கிறோம். இப்போ திரு திருமாவளவன் அவர்கள் வாயில வந்திருக்கிறது, எதிர்காலத்திலும் ஜெயிக்க முடியாது கூட்டணி இல்லாமல் அப்படின்ற வார்த்தை. நம்ம வந்து திரு ராசா அவர்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு பார்க்குறோம். ராசா அவர்கள் இனிமேல் நம்ம வந்து திமுக தனித்து தான் போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்தின பிறகு அப்படி அவங்களால போட்டியிட முடியுமா, போட்டிட்டா வெல்ல முடியுமா, இப்போ இருக்கிற 60 சீட்டே வந்து கூட்டணி கட்சிகளால் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏதோ
பால் மாறிட்டார், கூட்டணி மாறிட்டார், அதனால் அப்படி பேசுறாருங்கிறது இல்லை. நமக்கு தெரியும் முன்னாடியே கூட அவர் திமுக வாங்கியிருக்கக்கூடிய 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு, அதாவது 100% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா 25% எங்கள் ஓட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியை உருவாக்குனதுல எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருந்துச்சு. ஸோ அவருடைய கிளைமை வந்து, அவருடைய ஸ்டேக்கை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து தயங்கினதில் எப்பவுமே சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே வந்துட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியே வந்துருச்சு, எல்லாருமே நான் தாவேகா கூட போயிட்டோம், அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காங்கிரஸ் வரை வெளியே வந்துருச்சு. அப்போ வந்து கட்டாயமா இந்த கட்சிகள், நம்ம வந்து 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல், இந்த கட்சிகள் மட்டும் சேர்த்தா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 10% வரைக்கும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மினிமமா, அதான் நான் சொல்லுவேன், ஒரு எல்லாம் மேக்ஸிமம் 10% வரைக்கும். காங்கிரஸுக்கு ஒரு 5 வச்சுக்க, மற்ற எல்லாருக்கும் 1 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 5% 10% வரைக்கும் ஒரு 8லேருந்து 10% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து திமுக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளில் 10% வாக்குகள் கீழே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம். அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட கட்சி இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய முக்கியமான கேள்வி. ஏன்னா மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. ஆனால் ஐயுஎம்எல் வெளியே வந்துட்டதுனால, திரு முஸ்தபா போன்றவங்களாம் இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு வந்து பெருசாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால வந்து அந்த 2 கட்சிகள் மட்டுமே திமுக கூட ஏதாவது பலன் தருமாங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி இருக்குது, அவங்களால என்ன ஓட்டு செக்யூர் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அவங்க எந்த மக்கள் பிரதிநிதியுமே இல்லை, கடந்த தேர்தல் அவர் சரியாக பிரச்சாரமும் பண்ணல, ஒரு ஒப்புக்கு ஒரு பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு விட்டார். ஸோ வந்து கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணி தர முடியுங்கிறது தெரியல. தேமுதிக வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க, 10 வாங்கிட்டு 1 தான் ஜெயிச்சாங்க, ராஜ்யசபா சீட் வாங்கி போனாங்க. ஸோ அவங்களுக்கு அடிச்சது லாபம் லக்கி பிரைஸ். அதனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்து, கூட்டணி கட்சியில் வந்து எங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்கல, எங்களுக்கு 10 மேயர் கொடுக்கல அப்படிங்கிறனால நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் வந்து திமுக அதை வந்து எங்க 10 சீட் கொடுத்து ஒரு சீட் 10% உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து இவங்க வந்து பெரிய பின்னடைவு தான் திமுகவுக்கு. அதிமுக எப்படி, நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னேன், அதிமுகவில் எரிகிறது, திமுகவில் புகைகிறது அப்படின்னு. அதிமுகவில் எரிகிறதுனோட நெருப்புங்கனால எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, அப்பா ஏடிஎம்கே போச்சுப்பான்னு. ஆனால் டிஎம்கேல பயங்கரமாக புகஞ்சிட்டு இருக்கிறது கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் தான் மாத்திட்டு இருக்கோம். நம்ம கூட சீக்கிரமே வந்து கட்சியினருக்குள்ளேயே இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் டாப் டு பாட்டம் எல்லாருமே வாரிசு அரசியலை கொண்டு வராங்க. அவங்கவுங்க நானே அமைச்சர், நானே மாவட்டம், நானே வந்து மந்திரி, ஏன் பையன் மந்திரி இப்படின்னே கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பத்திலேருந்து அங்கே நீங்கள் தூத்துக்குடி வரைக்குமான எல்லா இடங்களுமே அப்படிதான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கவலை வருது மக்கள், அந்த திமுக காரங்களுக்கு. ஸோ அந்த இடத்துலையுமே அது வந்து பெருசாக வெடிக்கும். தனித்து நின்று யாராலும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. அது தாவேகா வந்து ஒரு பெரிய இறைவனுடைய கருணையில் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து 107 சீட் வந்து நின்றுட்டாங்க. ஆனால் வேற யாராலையும் அவ்வளவாது பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நம்ம பல முறை குறிப்பிட்டது போல எல்லாருமே ஒரு தேர்தல் தனித்து போட்டிட்டாங்கன்னா அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு வந்து இது போல ஒரு கேள்வியை வைக்கக்கூடிய திரு திருமாவளவர்கள் நாளைக்கு அவர் தனித்து போட்டிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு என்ன சொல்லுவார், நாங்கள் வந்து தாவேக்காவுடன் நாங்கள் தோழமையா இருக்கிறோம், நாங்கள் தாவேக்காவுடன் என்னைக்குனாலும் நாங்கள் வெளியேறுவோம் சொல்லி சொன்னா கூட தாவேக்கா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நாங்கள் அவங்க கூட இருப்போம். தாவேக்கா வந்து இப்போ ஆதரவு வேண்டாம் கிடையாது, அந்த அசம்பிளி தேர்தலில் நாங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவு வேற, லோக்கல் பாடி வேற, தனித்து நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் நிற்பாங்களா? எந்த கட்சி தனித்து போறதுக்கான கட்ஸோட இங்கே நிற்குது? நாம் தமிழர் தவிர. தனித்து விடப்பட்டதுனால ஒரு சந்தர்ப்பத்தில் பாஜக போட்டிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். 2024 2014 காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிடுச்சு. அவங்கெல்லாம் கூட்டணி அமையல அப்படிங்கிறனால தனியாக போட்டிட்டவங்க. ஆனால் வந்து நான் தனியாக தான் போட்டிடுவேன்னு சொல்லி சொன்னவர் வந்து வைகோ, மன்னிக்க சீமான் மட்டும்தான் தனியாக நின்று போட்டிட்டார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருக்கு தனியாக போட்டிவிட கட்சி இருக்கு? அப்போ வந்து திமுக தனித்து விடப்படுதுங்கிறது மட்டும் இல்ல, திமுக தனியா நின்னா ஜெயிக்காது, தனியா பெரும்பான்மையான ஜெயிக்காதுங்க மட்டும் இல்ல, அந்த நிலைமையில எந்த கட்சியுமே இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்போ வந்து நாளைக்கு திமுகவையும் காலி பண்ணிட்டு வர பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது. திமுக காலாவதி ஆகுமா? அந்த கேள்வி அப்படியே நிற்குது. புதிய கூட்டணி வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கா? பிஜேபி ஒரு பக்கம் இருக்கு, ஏடிஎம்கே கூடிய யுனைடெட் திராவிடியன் ஃப்ரண்ட்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஓடிட்டு இருக்கு. அதிமுக திமுக இணைப்பு அப்படின்றது வாய்ப்பு இருக்கு, ஐ மீன் கூட்டணியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நடக்க வேண்டியது கூட்டணி வரக்கூடிய நாட்கள்ல போலாமா அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்குல்ல, அது வந்து அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு ரொம்ப பழைய ஒரு சொல்லோட வச்சிருக்காங்க. தீண்டத்தகாத கட்சி என்று அரசியல் எதுவுமே நிதிஷை சேர்ந்துட்டாங்க. ஆமா, ஏற்கனவே நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சி தான் திமுகங்கிறத பாக்குறோம். அதிமுக திமுக உடன்பட்டு ஒரு ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்க பார்த்தாங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியமா மாறிடுச்சு. அதனால நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது திரு ஸ்டாலின் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாரா அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காது வந்து இடைத்தேர்தல்களில் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாரா, போட்டியிட்டால் அவர் வந்து கூட யாராவது நம்ம வந்து யாருமே கேண்டிடேட் இல்லாம
தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு மட்டும் நிற்குதா? மற்ற கட்சிகள்லாம் தேர்தலில் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு தெரியும்ல, பார்லிமெண்ட்ல நம்ம எதிர்த்து வாக்களிக்கலாம், புறக்கணிக்கிறோம்னு சொல்லிக்கலாம். புறக்கணிச்சா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். புறக்கணிச்சா அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் புறக்கணிச்சிருப்பாரு. ஆனால் ஏடிஎம்கே கட்சிக்காரங்களாம் போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. போட்டால் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தாவேகாக்கா திமுக திமுக ஓட்டு போடுவாங்க. நம்ம ஆர்கே நகர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து திமுக வாக்காளர்கள் கூட ஜெயலலிதாக்கு வாக்களிச்சாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆர்கே நகரில் ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் வந்து சந்திச்ச போது கிட்டத்தட்ட 80% வந்து போலாச்சு. அன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே புறக்கணிச்சாங்க. அப்ப 80% எப்படி போலாகும்? அப்ப ஸ்டாலின் தான் தேர்தலை புறக்கணிச்சாரு. திமுக கம்யூனிஸ்ட் மகேந்திரன் மட்டும் இருந்தாரு. ஒப்புக்கு சப்பானி அதுவும் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னது பிறகு. ஏன்னா டிராபிக் ராமசாமி தான் எதிர்னாரு. ஸோ டிராபிக் ராமசாமி ஜெயலலிதா வென்றார் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் டபக்குன்னு ஒரு பேரை மட்டும் போட்டு மகேந்திரன் ஒரு பலிகடா வாக்கி நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு ஃபேர் பிகன் பெரிய டிஸ்டன்ஸ். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுக வாக்காளர்கள் கூட ஜெயலலிதாக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிற பார்த்துக்கிட்டோம். அது போல திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா அதிமுக வாக்காளர்கள் கூட திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அப்ப அதிமுக திமுக ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு வரும். 2029 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுனால அகில இந்திய அளவில் என்னைக்கு வந்து திமுகவுடைய தயவு பாஜக தேவைப்படுதோ அன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்த்து வாக்களிப்பது போல இல்லாமல் முதல் கட்டமாக வெளிநடப்பு செய்வது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்கிறது, பிஜேபி வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான மறைமுக வேலை பண்ணுவாங்க. ஸோ பிஜேபிக்கு டிஎம்கே தேவைப்படுறதை விட இன்னைக்கு டிஎம்கேக்கு தான் ஒரு கூட்டணி தேவைப்படுது. நமக்கு வந்து ஒரு கொழுக்கும் நம்ம வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்னு வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அந்த சவால் உடனே கட்டத்தில் திமுக தான் இருக்கு. அது வந்து அப்போ வந்து எதனாலும் செய்வாங்கன்னு சொல்லி சொல்லாங்களே, எதனாலும் செய்யலாம். அப்போ வந்து அதிமுக கூட்டணியோ பாஜக கூட்டணியோ ரெண்டுல எந்த வாய்ப்பும் தேர்ந்தெடுக்கும். அது வந்து ரொம்ப சீக்கிரமே நமக்கு தெரிஞ்சிடும். பெரிய ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டார் அப்படின்னா மற்ற கட்சிகளுடைய முடிவு என்னங்கிற பார்த்தா நம்ம வந்து எந்த பக்கம் போறாங்கன்னு கிளியரா பார்த்துருவோம்.